குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ 153 ஆன்மீகம் 6. சொல்ல வந்த கருத்துக்கள் என்னவென்றால், வைகாசி விசாகம் 2025 பற்றி பேச வந்துள்ளேன். வைகாசி விசாகம் சொன்னால், வைகாசியில் வர பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான், எம்பெருமானாகிய முருகப்பெருமான் அவதரித்த இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. எல்லா முருகன் கோயில்களையும் விசேஷங்க வைகாசி விசாகம். அன்றைய நன்னாளில் நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் நாளைக்கு ஒரு பொழுது இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை இல்லாதவங்க காலையில் உபவாசம் இருந்து மதியம் சாப்பிடலாம். நைட்டு பால் பழம் எடுத்துட்டு முருகன்கிட்ட நல்லா ஆத்மாத்மா, நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு இல்லாமல் நீங்கள் உண்மையான பக்தியோடு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கேட்குற வரத்தை நாளைக்கு கொடுப்பாருங்க. கண்டிப்பாக கொடுப்பாரு. குழந்தை இல்லாதவங்க நாளைக்கு உபவாசம் இருக்கலாம். இல்லை எனக்கு 2 வேளை உபவாசம் இருக்க முடியும்னா, காலையில் ஒன்றும் சாப்பிடாம, மதியம் ஒன்றும் சாப்பிடாம, நைட்டு பால் பழம் சாப்பிட்டு கடுவிரதமும் இருக்கலாம் ஒரே ஒரு நாள். இல்லை எனக்கு காலையில் மட்டும்தான் இருக்க முடியும்னா, காலையில் டிஃபன் சாப்பிடாமல் இருந்துட்டு மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டு பால் பழம் எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு உடம்புக்கு எப்படி முடியுதோ அப்படி இருந்துக்கிட்டு சாமி மேலே உண்மையான பக்தியோட கந்த சஷ்டியை போட்டு கேளுங்க, குமாரஸ்தவம் கேளுங்க, திருப்புகழை கேட்டுட்டு முருகனையே நினச்சிட்டு இருந்து முருகன்கிட்ட வரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்காம யாருக்குங்க கொடுக்க போகிறாரு முருகப்பெருமான். சமத்தாக கேளுங்க. அவர் நாளைக்கு அருள் புரிந்து ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் கேட்குற வரத்தை கொடுப்பார். குழந்தை இல்லாதவங்க நாளைக்கு உபவாசம் இருந்து நம்ம முருகனை வழிபட்டு வரம் கேட்டால் கிடைக்கும். அடுத்து கடன் தொல்லையில் இருப்பாங்க. நிறைய கடன், வரவுக்கு மேலே செலவு, கடன் வாங்கிட்டே இருக்க, கடனை அடைக்க முடியல, என்ன பண்ணாலும் கடன் பிரச்சனை தீரலை, கடன் அதிகமாகிட்டே போகுதுன்னுட்டு வர்றவங்க நாளைக்கு வைகாசி விசாகம் 2025 9/6/2025 அந்த பொன்னான நன்னாளில் இறைவனை வழிபட்டு உபவாசம் இருக்கலாம். உங்களுக்கு 2 வேளை உபவாசம் இருக்க முடிஞ்சால் காலைல மதியம் சாப்பிடாம இருந்து நைட்டு பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் இறைவன்கிட்ட மன்றாடி, கடனுக்கு மேலே கடன் அதிகமாகிட்டே போகுது, எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்தலை, வட்டி கட்டுறதுக்கே முடியலை, குடும்பம் எப்படி நடத்துறது, குடும்பம் தத்தளிக்குது அப்படின்றவங்க இறைவனிடம் மன்றாடி கெஞ்சி கேட்டு வரம் வாங்கலாம். கண்டிப்பாக கேட்குற வரத்தை எம்பெருமானாகிய முருகப்பெருமான் கொடுப்பாரு. கடன் அடையத்துக்கு வழி செய்வார். கடன் இருக்கிறவங்க குளிகை நேரத்தில் உள்ள செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைச்சிக்கிட்டே வரலாம். இறைவனை நல்லா முருகனை கெட்டியாக பிடிச்சி வழிபாடு செய்யுங்க. கரி நாளில் கடனை அடைச்சிக்கிட்டே வரலாம். சிறுவாவரி கோயிலுக்கு போயிட்டு 9 செவ்வாய்க்கிழமை கடை அடையணும்னு வேண்டிட்டு சுற்றிட்டு வந்தால் கடை அடையும். நாளைக்கு விரதம் இருந்து முருகன்கிட்ட கேட்டாலே அவர் ஒரு வழியை காமிச்சிடுவார். கடை அடைக்கிறதுக்கு ஒரு வழி. இப்போ வருஷத்தில் ஒரு நாள் தாங்க வருது வைகாசி விசாகம், முருகன் பிறந்த நாள். அவர் பிறந்த நாளில் சந்தோஷமாக அவருக்கு பிடிச்சது என்னெல்லாம், சக்கரை பொங்கல், வடை, என்னெல்லாம், சாம்பார் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், அவருக்கு பிடிச்ச நைவேத்தியத்தை செஞ்சு வச்சு படைச்ச உடனே நீங்கள் தான் சாப்பிடணும். மதியம் படையில இருந்தால் காலையில் உபவாசம் இருந்தால் மதியம் படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடலாம். நைட்டு படைக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னா காலையில் மதியம் உபவாசம் இருந்து நைட்டில் செஞ்சு முருகனுக்கு படைச்சி நம்ம வீட்டிலே படைச்சி கும்பிட்டுட்டு காக்காய்க்கு வச்சுட்டு அதை விரதம் இருக்கவங்க நம்ம அதை சாப்பிடலாம். மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வரம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடன் அடையத்துக்கு வரம் கொடுப்பாங்க. அப்புறம் எங்கிட்ட வர ஜாதகத்தில் மெஜாரிட்டியான ஜாதகம் என்னென்னா, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மச்சனம் பிரச்சனை, மூத்தார் பிரச்சனை, ஹஸ்பண்ட் சைடு ஆளுங்களாவே பிரச்சனைன்னு சொல்கிற மனைவிமார்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ கணவனால் பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சண்டை குழந்தைங்க இருந்தும் பிரியிற கேஸுங்க நிறைய வர்றாங்க. அப்போ கணவனை குறிக்கின்ற கிரகம் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி யாருங்க?
முருகப்பெருமான். எம்பெருமானாகிய முருகப்பெருமான் பிறந்த நன்னாளில் வைகாசி விசாகம் 2025 நாளைக்கு வருதுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் காலையில் மதியம் உபவாசம் இருந்து நைட்டு நீங்கள் படைக்கும் போது முருகனுக்கு பிடிச்ச பிரசாதங்கள்லாம் சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் என்ன உங்களால் முடியுதோ, தேங்காய் சாதம், உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை செஞ்சு வச்சு படைச்சி காக்காய்க்கு கொடுத்துட்டு நைட்டு சாப்பிடுங்க. அது கூட புருஷனால் பிரச்சனை, புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க, ஹஸ்பண்டுக்கு அக்கா தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணுறாங்க, ஆனால் பொண்டாட்டியாகி எனக்கு பண்ணலை, எனக்கு தெரியாமல் காசு எடுத்து போய் அவங்க அக்கா தங்கச்சி கொடுக்குறாங்க, வீட்டுக்கு குடும்பம் நடத்துறது கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்கன்னு நிறைய பெண்கள் சொல்லி சங்கடப்படுறாங்க. அது அவங்க அக்கா தங்கச்சிக்கு கொடுக்கட்டும், அவங்க அம்மா தம்பி கொடுக்கட்டும், அது ஒரு ஆணோட கடமை. அவங்க மனைவி கிட்ட சொல்லிவிட்டு மனைவி கையால் கொடுக்கறது புண்ணியக்காரி. அப்போ உங்கள் கையில் சொல்லிவிட்டு உங்கள் கையால் கொடுக்கணுன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முருகப்பெருமான்கிட்ட போய் தான் வணங்கணும். முருகனுக்கு பிடிச்ச இது என்னென்னா துவரம்பருப்பை முருகனுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கிறீங்க. வடை, பாயாசம், சுண்டல், தேங்காய் சாதம், சக்கரை பாயம் எல்லாம் செஞ்சு படைக்கும்போது அவருடைய முருகன் ஃபோட்டோவோ என்ன நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களோ அவங்களோட ஃபோட்டோக்குள்ள கொஞ்சம் துவரம்பருப்பு ஒரு 50 கிராமோ 100 கிராமோ இல்லை ஒரு 2 கைப்பிடி அள்ளி ஒரு தட்டில் வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. என் புருஷன் என் பேச்சை கேட்கணும், என் சொல் பேச்சு கேட்கணும், அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அம்மா அப்பா கொடுக்குறாங்களா என் கையால் கொடுக்கணும், எனக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடாது, எங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே இதனால் சண்டை வரக்கூடாது, இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடாது, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒத்துமையாக இருக்கணும், நாங்கள் 2 பேர் ஒத்துமையாக இருந்தால் தான் குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நாங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு நிறைய தாய்மார்கள் நினைக்கிறாங்க. அத்தகைய தாய்மார்கள்லாம் நல் உள்ளத்தோடு இறைவன் முருகனை வணங்கி 2 வேளை கூட உபவாசம் இருக்கலாம். 2 வேளை எனக்கு உபவாசம் இருக்க முடியல, நான் வேலைக்கு போகிறேன், பசிச்சு எடுத்தால் என்ன செய்கிறதுனா காலையில் உபவாசம் இருந்துட்டு மதியம் பால் பழம் எடுத்துட்டு நைட்டு படைக்கிறவங்களா இருந்தால் நைட்டு படைச்சி சாப்பிட்லாம். இல்லை நான் மதியம் படைச்சி சாப்பிட்றேன் ஹவுஸ் ஒய்ஃப் தான்னா காலையில் உபவாசம் இருங்க, மதியம் படைச்சிட்டு காக்காய்க்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு நைட்டு பால் பழம் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை பால் பழம், ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்கலாம், ஒரு வேளை விரதம் இருங்க. இல்லை நான் ரொம்ப எங்காக இருக்கேன், எனக்கு எனர்ஜி இருக்குது, என்னால் முடியும்னா 2 வேளை உபவாசம் இருந்துட்டு நைட்டு சாப்பிடலாம். நம்ம இஷ்டம் தான், உங்கள் உடம்புக்கு என்ன முடியுமோ இல்லை. 3 வேளை விரதம் இருந்தால் தான் நான் வரம் கொடுப்பேன் அப்போல்லாம் எந்த கடவுளும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஆத்மாத்மா உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு என்ன முடியுதோ குறைஞ்சது ஒரு வேளையாவது உபவாசம் இருந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரால உங்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருதோ அதை மனசை விட்டு இறைவன் கையில் சொல்லுங்கள். அக்கம் பக்கம் சொந்தக்காரர்கிட்ட நண்பர்கிட்ட இதெல்லாம் சொல்கிறது வேஸ்ட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன்கிட்ட கண்ணீர் விட்டு மல்கி அழுது நீங்கள் வரம் கேட்டிங்கன்னா உங்கள் சொந்தத்தை உங்களுடைய குறைகளை இறைவனிடத்தை முருகன்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் போய் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். வீடு வீடாக போய் இவங்க அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. இறைவன் எந்த கடவுளும் பண்ண மாட்டாங்க. கடவுளை 100க்கு 100 நம்ம நம்பலாம். நம்பிக்கை வச்சு உங்களுடைய கஷ்டங்களையும் குறைபாடுகளையும் எந்த மனிதர்களால் பிரச்சனை, எந்த உறவுகளால் பிரச்சனை, என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு உபவாசம் இருந்து வேண்டிட்டு நல்லா வரம் கேட்டிங்கன்னா அவர் கொடுப்பாருங்க. அந்த உறவுகளால் பிரச்சனை வராமல் அந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் உண்டாகிறதுக்கு வழி செய்வார். நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும், உபவாசம் இருக்கணும். சரிங்களா? இதுதான் இது நான் இப்போ சொன்னதில் துவரம்பருப்பு வச்சு வழிபாடு பண்ணுங்கள், நெய்வேத்தியம் வச்சு பண்ணுங்கள், காக்காய்க்கு வைங்க. இதில் உறவுகளால் வரக்கூடிய குடும்ப ஹஸ்பண்டால் வருது, மாமியாரால் வருது, மாமனாரால் வருது, நாத்தனாரால் வருது, மச்சன்களால் வருது, மூத்தாரால் வருது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் முருகன்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுது வர கேட்டிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணி இந்த 1 வருட காலத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களை காத்து அருள்வாயாக அப்படின்னு போய் வேண்டிங்கன்னா உங்களை காக்காமல் வேறு யாரை காக்க போகிறார்? நீங்கள் மனிதர்களை நம்புறதை விடவும் இறைவனை நம்பி அவர் மேலே நம்பிக்கை வச்சு பக்தி வச்சு பாசத்தோடு அவர்கிட்ட வர கேட்டிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நீங்கள் விரதம் இருந்து குறைகளை கொட்டுங்க, உரிமையோடு முருகன்கிட்ட கொட்டி அழுது தீர்த்து வரங்க. உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அவருக்கு அந்த வரத்தை கொடுக்கறதுக்கும் இறைவனுக்கு வர இருக்குது. அவர் யாருங்க? தமிழ் கடவுளுங்க. தமிழ் மண்ணில் அவருடைய பாதம் படாத இடங்கள் இல்லை. நம்ம தமிழ் மக்களுக்காகவே அவதரித்த கடவுள். நம்ம உரிமையோடு
தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இறைவன் முருகனை வழங்குறாங்க. முருக பக்தர்கள் எல்லாம் வந்து நாளைக்கு விரதம் இருந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக பக்தர்களுடைய சந்தோஷம் தான் அவருடைய சந்தோஷம். பக்தர்களுக்கு எம்பெருமானாகிய முருகப்பெருமான் செய்ய கடமைப்பட்டுள்ள அத்தகைய பொன்னான நாள் தாங்க நாளைக்கு வைகாசி விசாகம். நீங்கள் உரிமையோடு கேட்கலாம், சரிங்களா? அடுத்து தொழில் பிரச்சனை. எனக்கு கடன் இல்லை, ஆனால் வருமானம் வந்து நிறையா வரமாட்டேங்குது. எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறேன், நல்ல கம்பெனியில் கடின உழைப்பாளி, எனக்கு உழைப்புக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுக்க மாட்டுறாங்கன்னு நிறைய கிளையண்ட்டுங்க வந்து எங்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கேற்ற ஊதியம் வருமானம் வேணும் இல்லையா, பணம் வேணும் இல்லையா, குடும்பம் நடத்துறதுக்கு வேணும், குழந்தைங்களுக்கு செலவு பண்ண வேணும், நம்மளோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்களை காப்பாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு பணம் வேணும் இல்லையா, பொருளாதாரம் வேணும் இல்லையா. அப்போ நான் வந்து நல்லா தான் உழைக்கிறேன், லீவ் போடாமல் தான் வேலைக்கு போகிறேன், ஆனாலும் எனக்கு வருமானம் வரல. நல்ல வருமானம், தொழில் நல்லா வரணும், தொழிலில் லாபம் வரணும். இதுக்கெல்லாம் நாளைக்கு நீங்கள் உபவாசம் இருந்து முருகங்கிட்ட உரிமையோடு போய் நீங்கள் கேட்கக்கூடிய பொன்னான நாள். இறைவன் முருகன் அவதரித்த நாள் வைகாசி மாதம் வருகின்ற விசாக நட்சத்திரத்தில் எம்பெருமானாகிய முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவதரித்தனார். நாளைக்கு நீங்கள் உபவாசம் இருந்து உங்களுக்கு ஒரு வேளை இருக்க முடியும்னா ஒரு வேளை இருங்க, 2 வேளை உபவாசம் இருக்க முடியும்னா இருங்க. உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படி இருக்க முடியுமோ இருந்து முருகப்பெருமான்கிட்ட வரங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் லாபத்தை கொடுப்பாரு, வருமானத்தில் பதவி உயர் கொடுத்து இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கலாம், போனஸ் வரலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அரியஸ் வரலாம், ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை கொடுப்பார். குடும்பம் வந்து நல்ல வருமானம் செழிப்பாக வந்தால் குடும்பம் வந்து வளர்ச்சி அடையும். தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் அதிக பணத்தை கடவுள் கொடுத்தாங்கன்னா வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம் இல்லையா. நம்மளோட தேவைக்கோ மேலே கொடுக்க சொல்லி உரிமையோடு நாளைக்கு நம்ம இறைவனை முருகனை பிரார்த்தனை செய்யலாம். அதுக்கு அடுத்தது நோய். நிறைய பேர் ஏஜானங்க அந்த நோய் இந்த நோய் வந்தால் தீர மாட்டேங்குது, இத்தனை கோயில் சுத்தனை, இத்தனை பரிகாரம் பண்ண, என்ன பண்ணாலும் உடம்பு விட்டு நோய் போகலை, உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட மனிதர்கள் நாளைக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வேலையாவது, நீங்கள் ஏற்கனவே உடம்பு சரியில்லை, 2 வேலைலாம் உங்களால் நிஜமாக இருக்க முடியாது. காலையில் மட்டும் சாப்பிடாம இருந்து மதியம் சாப்பிடுங்க, நைட்டு பால் பழம் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப உடம்பு முடியாதவங்க தான் நைட்டு டிஃபன் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய குறைகளை முருகன்கிட்ட சொல்லி கேட்டு காக்க காக்க கணக்கவேல் காக்கன்னு வருது இல்லையா, அந்த நம்ம கந்தசஷ்டி கவசத்தை படிங்க, சண்முக கவசத்தை படிங்க, படித்து உடம்புல இருக்க நோயை வந்து போக்க சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. தீராத நோயை கூட தீர்த்து அருள் புரிகின்ற சக்தி எம்பெருமானாகிய முருகப்பெருமானுக்கு இருக்குது. இப்போ நோயை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து என்னங்க, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு, அண்ணன் தம்பிங்களே அடிச்சுக்கிறாங்க பிச்சுக்கிறாங்க, அக்கா தங்கச்சிக்கெலாம் அடிச்சுக்கிறாங்க பிச்சுக்கிறாங்க. எதுக்கு? சொத்து, மூதாதையாருடைய சொத்து, பாட்டனார் சொத்து, அப்பா சொத்து. இந்த சொத்தெல்லாம் வந்து பிரித்து கொடுக்காம முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, கோர்ட்டு கேஸுன்றாங்க, கோர்ட்டுக்கு போனால் வாய்தா அந்த சொத்து பிரிஞ்சு வந்த பாடு இல்லைன்னு மக்கள் வந்து நம்மக்கிட்ட குறையா சொல்கிறாங்க. ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஜாதக ரீதியாகவும் நாங்கள் அவங்களுக்கு வந்து சொல்கிறோம் எப்போ கிடைக்கும் என்னன்னு. நீங்கள் அதுக்கு மேலே இறைவன் கிட்ட போய் விரதம் இருந்து மன்றாடி கேட்டிங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ் வந்து வாய்தான்னு வராமல் சுகமாக முடிஞ்சு சட்டப்படி உங்களுக்கு என்னென்ன சொத்து வரணுமோ அதை பிரித்து கொடுக்கறதுக்கு ஏதுவாக பழநழுவி பாலில் விழற மாதிரி ஒரு வழியை எம்பெருமானாகிய முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் கோர்ட்டு கேஸு சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு நாளைக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு வேளை ஒரு பொழுது இருக்கலாம், இல்லை 2 வேளை ஒரு பொழுது இருக்கலாம், இறைவங்கிட்ட போயிட்டு கண்ணீர் விட்டு அழுது மன்றாடி வர கேட்டிங்கன்னா நாளைக்கு அருமையான நாளுங்கள் நிஜத்திலே நான் அனுபவிச்சுட்டு வரேன். வைகாசி விசாகத்தப்போ நீங்கள் போய் முருகன்கிட்ட கேட்டிங்கன்னா வரத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்கள் கஷ்டமெல்லாம் தீர்க்கிறதுக்கு அரோகரானா என்னுடைய துன்பத்தெல்லாம் போக்கி என்னை எனக்கு அருள் புரிந்து என்னை நல்வழிப்படுத்துவாயாக அப்படின்னு கேள்வி. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கப்பா.
ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சொன்னீங்கன்னா அவருடைய அருள் பெற்று அனுதினமும் ஏறுமுகம் தான். அனுதினமும் நமக்கு வளர்ச்சி தானே. சரிங்களா? அப்புறம் இன்னொரு மந்திரமும் சொல்லித்தரேன். சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா. இதுதான். இதை இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். மந்திரத்தை எழுதுனாலும் எழுதிக்கோங்க. சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா. அவ்வளோதான். இதை உங்களுக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ நீங்கள் சொல்லிக்கலாம். இன்னொரு வாட்டியும் இந்த மந்திரத்தை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா. சண்முக கவசத்தை படிங்க, நாளைக்கு கந்த சஷ்டியை படிங்க, பாமன் சுவாமிகள் எழுதியதை படிங்க, திருப்புகழை படிங்க. நாளைக்கெல்லாம் முருகனை நினச்சிட்டு இதெல்லாம் படிச்சுட்டு வரம் கேட்டால் அவர் ஏன் கொடுக்க மாட்டேன்னு போகிறாரு? தன்னால் கொடுப்பார். இறை வழிபாடும் தான தர்மமும் சிறந்தது. நாளைக்கு இறைவனை வழிபடுங்க. நீங்கள் உபவாசம் இருந்தாலும் படைச்சிட்டு உங்களால் முடிஞ்சது, நிறைய பேர் கொடுக்க முடியலனா கூட நீங்கள் படைச்ச நெய்வேத்தியத்தை அக்கம் பக்கம் உள்ள ஒரு 4 வீடுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட போதும். அதுவே ஒரு சின்ன அன்னதானம் பண்ண மாதிரி தான். உங்கள் வசதிக்கு என்ன முடியுதோ கொடுங்க. இல்லை நான் எனக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்கிறேன்னா அப்போ நீங்கள் படைச்சிட்டு ஒரு 10 பேரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. இல்லை 10 பேரை வீட்டுக்கு கூப்பிட முடியல அப்படின்னா அக்கம் பக்கம் உள்ள ஒரு தெருவில் இருக்க ஒரு 10 பேருக்கு நீங்கள் செஞ்ச நெய்வேத்தியத்தை தட்டில் வச்சு வடை, சக்கரை பொங்கல், சுண்டல், என்ன பாயாசம், புளி சோறு, சாம்பார் சோறு, தேங்காய் சோறு என்ன பண்ணீங்களோ அதை ஒரு 4 வீடோ இல்லை 10 வீடோ அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது. இல்லை வசதி இருக்குதுன்னா அந்த கட்டடம் கட்டுறவங்க, முதியோர் இல்லை, ஏழை குழந்தைங்களுக்கு ஒரு 15 பேர், உங்களுக்கு என்ன முடியுதோ 20 பேரோ 25 பேரோ எவ்வளோ உங்களுக்கு என்ன முடியுதோ உங்கள் விருப்பம் தான். கம்பல்சரியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். சாப்பாடை கொஞ்சம் பேருக்கு கொடுங்க. உபவாசம் இருங்க. இறை வழிபாடு பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டியது நடந்துச்சா இல்லையான்னு சில மாதங்கள் கழித்து இதே வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது வரைக்கும் மிகவும் அருமையாகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் அருமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து முருக பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யாருக்கா ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீக ஜோதிடர் ரத்னா, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. நன்றி வணக்கம். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். அனைவரும் இன்புற்று இருக்கணும்னு நாளைக்கு எல்லாரும் இறைவன்கிட்ட உபவாசம் இருந்து பிரார்த்தனை பண்ணி அன்னதானம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தன்னால் சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் பிரச்சனைகளும் தீரும். நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுவது அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை 9440373556. நன்றி வணக்கம்.